அதெல்லாம் சரி சார். என் லாயர் கிட்ட பேசாம நான் எதுவும் சொல்ல முடியாது. பேசிட்டு சொல்றேன். யாரு போன்ல? அந்த பையனோட லாயரா. காம்ப்ரமைஸா போயிடலாம், கேஸை வாபஸ் வாங்கிக்கோங்க, என்ன லாஸ் ஆகுதோ அதுக்குண்டான பணத்தை கொடுத்துட்றேன்னு சொல்றாரு. நான் அதான் நம்ம வக்கீல கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். வெளியே தலை காட்ட முடியல. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி மாளல. என்ன பாவம் பண்ணமோ இப்படி கேவலப்படுறோம். ஏய், இப்ப எதுக்கிட்ட அழுவுற? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒப்பாரி வைக்கிறியா? அம்மா விடுங்கம்மா, அவ சாப்பிடட்டும். எப்படி சும்மா இருக்கிறது? இவ வீட்டுக்குள்ளே இருக்கா, இவர் தானே வெளியே தலை காட்டிட்டு இருக்காரு. இந்த மனுஷன் படுற அவஸ்தையை பார்த்துட்டு தானே இருக்கா. அப்பா மன்னிச்சிடுங்க, தெரியாம பண்ணிட்டேன், இனிமேல் இப்படி நடக்க மாட்டேன் ஒரு வார்த்தை சொன்னாலா? திமிர் பிடிச்சவன். முளைச்ச 3 இலை விடல, அதுக்குள்ளார காதல் கேக்குது. அந்த பையன் நம்ம வீட்டையே கொளுத்தி விட்டுருக்கான். என்ன நெஞ்செழுத்து இருந்தா அவனை வீட்டுக்குள்ளேயே மறைச்சு வச்சுட்டு எங்கிட்டே யாரும் இல்லைன்னு போய் சொல்லுவேன். சொல்ற பேச்ச கேட்டு ஒழுங்கா நடக்கல, நானே விஷத்தை வச்சு கொன்னுடுவேன் பாத்துக்க. கார்த்திகா, வந்து உட்காந்து சாப்பிட. போட்டு விடுங்க, போய் பட்னியா இருந்து யோசிக்கட்டும். அப்போ அது நல்ல புத்தி வருதான்னு பாக்கலாம். கார்த்திகா, 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 கதவு தரமா? கதவு தர. கார்த்திகா, கார்த்திகா, கதவு தர. கதவு தர. கார்த்திகா, கதவு தர. கார்த்திகா, இன்னொரு வாட்டி அவகிட்ட அப்படி பேசுன அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். போய் சாப்பாடு எடுத்துட்டு வா.